இன்னைக்கு டேல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செகண்ட் மேட்சா யங் பேந்தர்ஸ் வெர்சஸ் கட்டம் சிசி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. யங் பேந்தர்ஸ் ஃபீல்டிங் உள்ள வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே குயிக்காக வந்திருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கும் 6 ஓவர் எந்த ஒரு பவர் பிளேயும் உள்ள சேம் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் ஷாட்னா கண்ணன் ஸ்டேக்ல ஜேபி முதல் பாலே ஸ்விட்ச் தெளிவான கனெக்ட் இருந்திருக்குங்க. வச்சுட்டு போயிருக்கு. அங்கே பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜேபி. நைஸ் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சில் அதே டைரக்ஷனில் பவுண்டரிக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. தெரிச்சிட்டு போன காரணத்தினால பவுண்டரி பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க ஜேபி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் சுவிட்சிக்கிட்ட 3 பாலும் தெளிவாக சுவிட்சிக்கிட்ட ஹேட்ரிக் பவுண்டரி அடிச்சு குயிக்காக இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜேபி. இங்கே பேட்ஸ்மேன் ஃபீல்டர் கொஞ்சம் ரெடியாக இருந்திருக்கணும் கண்டிப்பாக. இங்கே 2 பால் சுவிட்சி திரும்பினாங்க. இன்னும் ஃபீல்டர் அங்கே செட் பண்ணி வைக்கல. நல்லா ஸ்டார்ட்ண்ணா. நெக்ஸ்ட் ஒன் ஏறி கமிட்டாக இருந்தாங்க. பாடி அட்டாக் லெக் பை மூலியமா ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. குயிக்கராக வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்லாட் இருந்த பந்து கரெக்டாக மிட் விக்கெட்ல கிரவுண்டை தாண்டி போய் விழுந்திருக்கு. சபரிபேட்டில் இருந்து முதல் அட்லாஸ்ட் இந்த இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. கண்ணன் நல்ல ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. இங்கே கட்டம் சிசிக்கு செகண்ட் ஓவர் செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஏறி கமிட் ஆகிட்டாங்க. பாக்ஸில் டாட்டோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பவுலர். நெக்ஸ்ட் ஒன் பவுலிங் இல்லை விஜய். பாக்ஸில் பேக் டு பேக் பாக்ஸில் அடிச்சாங்க. டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே விஜய். நெக்ஸ்ட் ஒன் ஏறி கமிட்டே இருந்தாங்க. சரியான கனெக்டில் எட்ஜ் தான் இருக்கு. மிஸ் பண்ணி கண்டிப்பாக பவுண்டரி இப்போ வாய்ப்பு இருக்குமா. நல்லா ஸ்டாப். இங்கே ரன்னிங் பிட்வீன் ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவையும் பாக்ஸில் பேக் டு பேக் 3 பால் இங்கே பாக்ஸில் அடிச்சிருக்காங்க. டாட் பாலும் மாறி இருக்கு. நல்ல ஒரு ஐடியா பவுலர் விஜய்ட்டு இருந்து. ஸ்லாட் இருந்த பந்து இங்கே நல்ல ஒரு டிரைவ். இங்கே ஃபீல்டர் கையை நோக்கி போயிருக்கு. நல்ல ஸ்டாப். இங்கே சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாக்ஸில் ஏறி போகிறத பார்த்து பெஸ்ட் கால் வைட். நெக்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் இங்கே பாக்ஸில் தான் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒன் மோர் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாக போயிருக்கு. கேப்பில் 6 தான் நினைக்கிறேன். 6 ஃப்ளாட்டாக போயிருக்கு. இங்கே சபரிபேட்டை இருந்து அட்லாஸ்ட் இந்த இன்னிங்ஸ் இந்த ஓவர் முடிக்கிறாங்க. சாரி தேர்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட்னா வசந்த் போன பால் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. கவர் பண்ணலை. செகண்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. குயிக்கராங்க ஸ்லோ ஏரில் வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கரில் நேருக்கு நேரு மிட் ஆஃபில் நல்ல டேக் அண்ட் இங்கே விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. ஸ்லோ ஏரில் வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேக்கில் சுபாஷ் நியூ பேட்ஸ்மனா அப் டு ஏக்கரில் டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க வசந்த். நெக்ஸ்ட் ஒன் அப் டு கேரளா பேக் டு பேக் ஹேக்கிங் லென்த்ல நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க வசந்த். இங்கே 3 ஓவருக்கு 32 ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் இழந்து கட்டம் சிசி. ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட் பண்ண பென்னட் யங்ஸ்டர் ஸ்போர்ட் முதல் பாலே அடிச்சு போட்ட பந்து கரெக்டாக பனிஷ் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். பவுண்டரி போயிருமா. குயிக்கெட் ட்ராவலாக இருக்கு. பவுண்டரி சுபாஷ் பேட்டில் இருந்து ஒரு முதல் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிக்கிட்டில் இந்த தடவை தெளிவான கனெக்ட் வந்துருக்கு. அங்கே கண்டிப்பாக 6 நினைக்கிறேன். 6 ஃப்ளாட்டாக சுவிட்சிக்கிட்டில் 6 ஃப்ளாட்டாக சுவிட்சிக்கிட்டில் சுபாஷ் பேட்லேருந்து வர முதல் 6 பேக் டு பேக் 6 நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க சுபாஷ். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் இந்த தடவை கரெக்டாக செய்வி விட்ருக்காங்க. கண்டிப்பாக பவுண்டரி போக வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்டாப். இங்கே ஃபீல்டர் தூக்கி வச்சிருக்காங்க சுவிட்சிட் திரும்புறதுனால சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஏறி கமிட்டி ஆகிட்டாங்க. அப் டு ஏக்கரில் கேப்பில் தான் போயிருக்கு. ரன்னிங் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாப்பிங்க சிங்கிள் கிடச்சிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு பால் தப்பு பண்ணியிருந்தாலும் ரிமைனிங் உள்ள பந்த கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க பென்னட். நெக்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க பென்னட். அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க பென்னட். 41 ஆடி இருக்காங்க 4 ஓவருக்கு. 5th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வசந்த் தனக்கான செகண்ட் ஓவர். அதனால ஏறின சைடு தெளிவாக போட்டாங்க. இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வசந்த். நெக்ஸ்ட் ஒன்
ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. இறங்கி போனதை பார்த்து முன்னாடியே குத்துறாங்க. பவுலர் வசந்த் இங்கே டாட் பால் பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் ஆச் பல துரத்தியும் போகிறாங்க. அங்கே மிஸ் ஃபீல்ட் மூலியமாக ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி இன்சைட் ஆச் மூலியமாக ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட்டே என்னாங்க அப் டு கேரளா தரையோட தரையாக போயிருக்கு. ஃபீல்டர் ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் நல்ல கட்டங்க. ஃபீல்டர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. சிங்கிள் தான் கணக்கு. பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் திரும்பி நின்றாங்க. பாடியை பார்த்து பாடி அட்டாக். லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க வசந்த். இங்கே ஹேண்ட்ஸ் ஓவருக்கு 48 ஆடி இருக்காங்க கட்டான் சிசி. முதல் ஓவரை எக்ஸ்பென்சிவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணி வந்திருக்காங்க. பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணி எக்ஸ்பென்சிவாக போன ஸ்கோரை கம்மியும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பால் அப் டு கேரளா தரையோட தரையாக தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் கூட ஃபீல்டர் இங்கே ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஏறி போனாங்க. இந்த தடவையும் பாடி அட்டாக் லெக் பை மூலியமா சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அப் டு கேரளா நேருக்கு நேரு அட்டாக் அண்ட் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து நேருக்கு நேரு டாப் பேஜ் டிஸ்டன்ஸ் போல ஹைட் தான் போயிருக்கு. நல்ல அட்டாக் அண்ட் பவுலர் போட்டு பவுலர் எடுத்தாங்க. விக்கெட். பேக் டு பேக் 2 விக்கெட் பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே மங்கள் சிங். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் அன்பு ஸ்டேக்கில் ஸ்லாட் இருந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய சுத்துக்கு போயிட்டாங்க. டாட் பால். பேக் டு பேக் டாட் மற்றும் விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே பவுலர் மங்கள் சிங். நெக்ஸ்ட் ஒன் குறுக்கு எடுத்தாங்க. சரியாக கிடைக்கல. ஜாபில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் ஆனால் ஸ்டாப் கூட சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. 6 ஓவருக்கு 51 ஆடி இருக்காங்க. 52 டார்கெட் யங் பேந்தர்ஸ்க்கு. பிகின் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வசந்த் மற்றும் கவி. ஸ்டேக்கில் வசந்த், நான் ஸ்டேக்கில் கவி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா குன்னத்தூர் விஜய் சிக்ஸர்ஸ், சிவங்கி சிக்ஸர்ஸோட மண்ணின் மைந்தன். ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் ஆர்ம் டு லெஃப்டி. சுவிட்ச் கிட்டில் தெளிவான கனெக்ட் இருக்கு. கேப்பில் தரையோட தரையா ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்த காரணத்தினால ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் அப் டு கேரளா சென்சிபிள் பிளே. அங்கே கவர் திசையில் ஃபீல்டர் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. கேப்பில் போயிருக்குங்க. நல்லா ஸ்டாப்பிங்க ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அப் டு கேரளா நேருக்கு நேர் எடுத்தாங்க மிட் ஆஃப் திசையில். அங்கே அண்டரில் போய் கேட்ச் கேட்டு ட்ரை பண்ணாங்க. கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அங்கே மிடில் ஸ்டெப்பை கிளியராக தட்டிருக்கு. விக்கெட். குவிக்கராக ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க குன்னத்தூர் விஜய். நியூ பேட்ஸ்மேனா பென்னட் ஸ்டேக்கில் நல்ல ஒரு கட்டங்க. பால் டிஃபென்ஸ்க்கு போனாங்க. ஒரு 11 கிரவுண்ட்ல இந்த மாதிரி பெரிய மைதானத்துல ஒரு கஷ்டத்தை ஆடணும். ஒரு 2 நாள் கொண்டு வரணும். ஒரு 52 டார்கெட்டுக்கு ஒரு செஞ்சுரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் இருந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. சரியாக கணக்கில் சிங்கிள்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க குன்னத்தூர் விஜய். ஃபர்ஸ்ட் ஓவரை 6 ரன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டார்டிங்க விஜய்ட்டு இருந்து. கம்மியான ஸ்கோருக்கு தகுந்த மணி பந்து போட்டிருக்காங்க. முதல் ஓவரில் நல்ல கம்பேக்கிங்க பவுலர் இருந்து. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா சபரி நல்ல பாலே ஸ்லாட்ல இருந்த பந்து மிட் விக்கெட் ரேஞ்சில் தரையோட தெரியா ஸ்டாப்பிங்க ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து அடிச்சு போட்ட பந்து பேச யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தாங்க. ஃபீல்டர் கையில் மாட்டியிருக்காங்க. விக்கெட். நல்ல அட்டாக் அன்னைக்கு ஃபீல்டர். பேட்ஸ்மேனா சூர்யா ஸ்டேக்கில் அடிச்சு போட்ட பந்து பேச யூஸ் பண்ணி கட் பண்ணாங்க. ஃபீல்டர் ஸ்டாப் கூட இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து அங்கே கவர் திசையில் கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அப் டு கேரளா நேரு சரியான கணக்கில் டிஸ்டன்ஸும் போல டாப் பேஜ் மாட்டிருக்காங்க குன்னத்தூர் விஜய். நல்ல அட்டாக் நீங்க நோ பால் கால் பண்ணியிருக்காங்க. அம்பையர் இங்கே செக்கிங் நோ பால் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் பால் அங்கே யூஸ் பண்ணால் மிஸ் பண்ணிக்காங்க. லெக் பை கேப்பில் தான் போயிருக்கு. சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. ஃப்ரீ கிட்ட சிங்கிளாக மாற்றி கொடுத்துருக்காங்க சபரி. நெக்ஸ்ட் ஒன்
அப் டு ஏக்கர்ல ரோட்டா சாக்கடை பண்ணி எடுத்தாங்க தரையோட தரையா ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டிங் கூட இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஒரு முடிச்சிருக்காங்க சபரி தோட பஸ் பால் முதல் பாலே ஸ்லாட் இருந்த பந்து அங்கே மிட் ஆஃப் டைரக்ஷன்ல ஃபீல்டர் இருக்காங்களா கேப்ல பிளேஸ் ஆயிருக்கு நல்ல ஸ்டாப்பிங் ஈஸி டு நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர்ல நல்ல வந்து பிடிச்சாங்க இந்த தடவை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை மாட்டிக்காங்க நினைக்கிறேன் டாப் மேட்ச் நல்ல டேக் அண்ட் விக்கெட் பேக் டு பேக் ஒரு விக்கெட்டையும் டாட்டாவை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பவுலர் நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் இந்த தடவை எதிர்ந்து பின்னாடி கண்டிப்பாக போத்துரும் பவுண்டரிக்கான சான்ஸ் இங்கே வந்திருக்கு லக் மூலியமா இங்கே ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிள் பிளே நல்ல ஒரு ட்ரைவ் இங்கே கேப்பில் தான் போயிருக்கு இல்லை நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்தாங்க 2 கிடச்சிருக்குங்க கண்டிப்பாக சிங்கிள் தான் கிடச்சிருக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிக்ல கவி ஸ்டார்ட் இருந்த பந்து டாப் மேட்ச் மாட்டிருக்காங்க இந்த தடவை கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் கேப்பில் போய் ட்ராவல் ஆயிருக்கு நல்ல ஸ்டாப் இங்கே ரன்னிங் பிட்வீன் ஈஸி டு அட்லாஸ்ட் இந்த ரெண்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க 3 ஓவருக்கு 22 ஆடி இருக்காங்க மீதமுள்ள 18க்கு 30 ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட் பண்ண சூரேஷ் மிட் ஆஃப் டைரக்ஷன்ல கேப்ல தான் போயிருக்கு பவுண்டரி கண்டிப்பா போயிருந்தா நினைக்கிறேன் யாரும் இல்ல நல்ல ஸ்டாப் வந்திருக்காங்க ஃபீல்டர் குயிக்கா ரன்னிங் பிட்வீன் ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணி ஈஸி 2 ஈஸி 3ங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து நேருக்கு நேரு சரியான கனெக்ட்ல கேப்ல நல்ல டேக்கன் இங்கே விக்கெட் நல்ல டேக்கன் சவரி நீ பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல மங்கள் சிங் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து நேருக்கு நேரு ஃபிளாட்டா அங்கே 6 அந்த முதல் பாலே அடிச்சு வெல்கம் பண்ணிருக்காங்க மங்கள் சிங் இங்கே நெக்ஸ்ட் ஒன் அப்போ இங்கே ஷாட் பால் கரெக்டா தரையானாங்க நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் ஊரா இருக்கு அப்புறம் சென்சிபிள் பிளே தரையில ஆனாங்க நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஹேக்கிங் லென்த்தில் தரையோட தரையாக போயிருக்கு ஃபீல்டர் அங்கே மிஸ் ஃபீல்டுங்க 1 கண்டிப்பாக 2 மாறிடுவீங்க ஈஸி 2 நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி நேருக்கு நேரு ஸ்டாப் அங்கே ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க சுரேஷ் மீதமுள்ள 12க்கு 17 ஆடணும் மேட்ச் ஆன் க்ளோஸ் இந்த ஓவர் தான் மேட்ச் ஓவராக இருக்கும் கண்டிப்பாக 5th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண குணத்தூர் விஜய் இந்த ஓவர் மேட்ச் இன்னிங்ஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட் இருந்த பந்து நல்ல டிரைவ் இங்கே கவரில் நல்லா ஸ்டாப் கூட ஃபீல்டர் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்துக்கு போனாங்க இங்கே பேட் தனியாக பறந்து போய் விழுந்திருக்கு டாட் பால் மோஸ்ட்லி இந்த ஓவர் கொஞ்சம் 6 ரன்ல போட்டு கொடுத்தா அடுத்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பவுலர்ஸ்க்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு அப் டு ஆக்கர் பவுலர் தலையை தாண்டி இருக்கு சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் நல்ல த்ரோன்னு பார்த்தா தப்பான த்ரோ லேசி த்ரோ இங்கே சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் குத்துனதுல நல்லா திரும்பி இருக்கு ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க பேட்ஸ்மேன் இங்கே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இங்கே குட் வேரியேஷன் பவுலர் இங்கே குணத்தூர் விஜய்கிட்ட இருந்து நல்லா அப் டு ஏக்கரில் நல்லா ஸ்டாப் கூட ஃபீல்டர் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் டாட்டாவும் மாற்றிருக்காங்க இந்த ஓவரை ரிமைனிங் 1 more இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து டாப் ஏஜ் ஆயிருக்கு ஃபீல்டர் பாலை தடுக்க முடியாமல் பவுண்டரி போயிருக்கு இந்த மிஸ் ஃபீல்டு தான் கண்டிப்பாக மேட்சை மாற்றிடும் பின்னாடி இண்டு பந்தை பிடிச்சிருந்த கீப்பர் இந்த 4 சேவ் ஆகிருக்கும் அட்லாஸ்ட் இந்த நாளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க குணத்தூர் விஜய் மீதமுள்ள 6க்கு 10 மேட்சோட சட்டத்தை கையில் எடுத்துக்காங்க சுபாஷ் விஜய் ஃபர்ஸ்ட் பால் அப் டு வைக்கிறதுக்கான ட்ரை எங்கள் ஷார்ட் பால் கரெக்டாக வாட்ச் பண்ணி எடுத்தாங்க நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு சிங்கிள் இந்த ஓவரை சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மீதமுள்ள 5க்கு 9 நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் அங்கே சரியான பனிஷ் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் நல்ல த்ரோ கூட சிங்கிள் ஷார்ட் பால் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்காங்க இந்த பால் அடிச்சிருக்கணும் தப்பான பாலை பனிஷ் பண்ணாமல் விட்டுருக்காங்க இந்த பால் மேட்ச் பாலாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் ஷார்ட் பால் பேக் டு பேக் ஷார்ட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க பவுலர் அங்கே 6 பேக் டு பேக் ஷார்ட் பால் தான் போட்டாங்க பனிஷ் பண்ணியிருக்காங்க மீதமுள்ள 3க்கு 2 ஸ்லாட்டில் இருந்த பந்து நேருக்கு நேரு மிடான்ல அதுவும் மாறு இந்த ஆரோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க
யங் பேந்தர்ஸ் கம்மியான ஸ்கோர் ஆடி நல்லா டிஃபெண்ட் பண்ணி லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு வந்தாங்க கட்டாம் சிசி